முத்துக்குமரன் 50,000 எடுத்ததுக்கப்புறம், ரயானும் 2,00,000 எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 2,00,000 வச்சிருக்காங்களாம். ஸோ, அந்த 2,00,000க்காக யாரு போவாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தா, நமக்கே ஆச்சரியம். பவித்ரா போயிட்டு அதையுமே எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா உள்ள வந்திருக்காங்க. நேத்து வரைக்கும் பவித்ரா விடிய விடிய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு மண்டைக்குள்ள போறதெல்லாம் எப்படின்னா, எப்படியாவது அந்த பணப்பொட்டிய எடுத்துடணும். இவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்களால டைட்டில் வின் பண்ண முடியாது. ஸோ, அவங்க என்ன நெனச்சிட்டு இருந்தாங்கன்னா, கேஷ் பாக்ஸ் வந்ததுன்னா, அது எடுத்துட்டு போணுன்றது குறிக்கோளு. இவங்களாலுமே அது முடியுன்றது இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க. ஸோ, பவித்ரா பொறுத்தவரைக்கும் கேர்ல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா, ஒரு கேமரா நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. டாஸ்க் பீஸ்ட் மென்ஸ்ல சொன்னனா ரயான், அதுக்கப்புறம் முத்துன்னு சொல்லலாம். ஆனா லேடீஸ்ல பீஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல பவித்ரா. பவித்ரா இன்னைக்கு காலையிலேருந்து தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பணப்பெட்டிய வைக்கிறாங்க. எப்படியாவது தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு விடிய விடிய யோசிச்சுட்டு இருந்தவங்க, இப்போ கூட லைவ்ல அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பணம் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி இந்த கேமும் முக்கியம், மக்களோட ஓட்டுமே முக்கியம். இதில எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான். ஃபைனான்ஸ்லயும் இருப்பாங்க. நமக்கு வேண்டிய பணமும் வந்துடும். சௌந்தர்யா போவாங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்களுக்கு போணுன்ற ஐடியாவே கிடையாது. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? "நான் வந்து கேம மக்களுக்காக தான் விளையாடுறேன். மக்கள் என்ன ஃபைனல்ஸ்ல பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில நான் இத மிஸ் பண்ணிட்டு உள்ள போகாம இருந்தேன்னு வச்சுக்கோ, அது எல்லாமே அவுட்டு தானேன்னு" சொல்லிட்டு வேற மாதிரியும் பேசுறாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லேருந்து கேர்ல்ஸ்க்கு ஃபேவரா தான் போயிட்டு இருந்தது. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கு யாரோ ஒருத்தர் போறதுக்கு பதில் இவங்க தான் போயிருக்கணும்னு இருந்தது. ஆனா, கேர்ல்ஸு எப்படியோ இப்போ வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ரயானையும் முத்துவும் கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முத்துக்குமார் ஓவர் எக்ஸைட்டட் பண்ணா, ரயான் அசால்ட்டா பண்ணி ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு. வெளிய போகும்போது அந்த ரோடு எப்படி இருக்கும்னு தெரியாது. டாஸ்க் எப்படி இருக்கும்னு தெரியாது. வெளிய போனா உள்ள வருவோமா என்னன்னு தெரியாது. பெட்டி எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இவ்வளோலாம் எடுத்து அந்த ரிஸ்க் எடுத்துட்டு தான் முத்துக்குமார் ஓடி போய் எடுத்துட்டு வந்தாரு. தான் ஓடின உழைப்பு, தான் விளையாடின உழைப்பு எல்லாமே வந்துட்டு இன்வாலிடேட் பண்ணி, இவர் ஓடினதெல்லாம் சும்மா ஓவர் எக்ஸைட்டட் பண்ணாருன்னு சொல்லி இப்போ முடிக்கிறாங்க. ஸோ, இதெல்லாம் உண்மையா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.